உங்களுக்கு நீங்கள் என்னவா ஆகிறீங்க அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள் தலையில் எழுதியிருக்கும். நீங்கள் அதுதான் ஆவீங்க. பெரும்பாலும் அதுதான் நடக்கும். ஆக்சிடென்டலாக கொஞ்சம் முன்ன பின்ன மாறி நடக்கலாம் ஒரு சிலருக்கு. இது எல்லாமே நீங்கள் சின்ன வயசில் விளையாட்டு குழந்தையாக விளையாடும் பொழுது, ஸ்ட்ரீட்டில் விளையாடும் பொழுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணுவீங்க. இதுதான் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம். இதை நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இல்லை விளையாடும்போது கூட அவன்லாம் வேறு ஏதோ விளையாடுவான், நான் பிக்சர் எடுத்து படம் போட்டு காமிக்கிறதுக்கு, வேட்டியில் துணி போட்டு காமிக்கிறதுக்கு, ஒரு போஸ்டரில் இருக்கிறத பார்த்துட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இப்படித்தானே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு தோணும். ஆக அங்கிருந்து அது ஆரம்பித்தது. அதை நன்கு வளர்த்தவர் பெரும் இயக்குனர்கள். அதில் மிகப்பெரிய இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரே பிளாட்ஃபார்ம், தமிழ் சினிமாங்கிறதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, பாரதி ராஜா. அவர் தான் இயக்குனர் இமயம். அதற்கு முன்பும் நமக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். திரு ஏபி நாகராஜன் சார் அதில் முதன்மையானவர் எனக்கு. அப்புறம் பாரதி ராஜா சார், அப்புறம் எங்கள் இயக்குனர், உதவி இயக்குனராக சேர்த்து கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் விக்ரமன் சார். இது எல்லாமே ஒரு மிக சிறந்த இயக்குனர். இந்திய சினிமாவின் வெகு அடையாளமாக தெரியக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், கே. விஸ்வநாத்.